அதான் சார் சொல்றாரு. என்னன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அவருமே சர்வேஸ் எடுப்பாரு, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட பேசுவாரு, அவர் கிரவுண்ட்ல இருந்து இன்புட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்றப்ப நான் வந்து ஸ்பாயிலர் கிடையாது, நான் வந்து கிங் மேக்கர் கிடையாது, நான் தான் கிங்கு, என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு ஏன் நினைக்கிறீங்க, ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்டிடிவி கிட்ட பேசுறாரு. அப்போ அவர் நம்புறாரா நம்மளால தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு? இல்லை அது வந்து கட்சியை உயிர்ப்போட வச்சுக்கிறதுக்கு இல்லை தொண்டர்கள் மத்தியில் வந்து ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம்? அவருடைய நம்பிக்கைக்கு வந்து அடிப்படை இருக்குன்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா அதான் நான் சொன்னேன், புரியாமலாம் பேசுகிறேன், அவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரு. நம்ம அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோமோன்னு கூட சில நேரங்களில் எனக்கு தோணுது. அவர் புரிஞ்சு தான் பேசுகிறாரு, சும்மா உத்வேகம் கொடுக்கறதுக்காக பேசுறதில்லை. பொலிட்டிக்கல் கிரவுண்டே வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம தான் அதை சென்ஸ் பண்ணாமல் இருக்கோமோ அப்படின்னு தோணுது. நம்ம சில விஷயங்கள் சொல்கிறோம்ல, இதை பற்றிலாம் உங்களுக்கு எதுவுமே தெரில, அரசியல் மையப்படுத்தலை அவங்களோட தொண்டர்கள் என்ன, அவங்க வேற ஒரு இதில் இருக்காங்க, வேறு வைப்பில் இருக்காங்க. அவங்க வந்து இது அரசியல் மையப்படுத்த நம்மளுடைய பார்வையில் நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்டாண்டர்ட் இல்லை, நான் வந்து தொண்டர்களையும் அவங்களுடைய கட்சிக்காரங்களையும் சொல்கிறேன். அவங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு மேட்ச் ஆக மாட்டாங்க, தற்குறியாக இருக்காங்கன்னு இவங்க தற்குறின்னு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. அது எதை வச்சு நீங்கள் தற்குறின்னு விமர்சனம் பண்ணுறோம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் தற்குறின்னு சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், இதெல்லாம் எனக்கு தெரியவே தேவையில்லைன்றான். ஸோ இதெல்லாமே வந்து திமுக அதிமுக மாதிரியான பழைய திராவிட கட்சிகள் செட் பண்ண ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்க பொலிட்டிக்கல் ரூல்ஸையே ரீரைட் பண்ணுறாங்க. அவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல, அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற விஷயங்களே வேறு. ஸோ அதனால் நீங்கள் விஜய் வந்து பட்ஜெட்டுக்கு என்ன ரியாக்ட் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அங்கே பதில் இல்லை. நாங்கள் ஏன் ரியாக்ட் பண்ணோன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு அதெல்லாம் மேட்ரே இல்லை. அது கரெக்டாக தப்பான்ற பட்ஜெட் போனால் எங்களுக்கு என்ன, நான் அது சரி தவறுக்குள்ளேயே போல, நான் வந்து ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்ற ப்ராசஸை நாங்கள் பார்க்குறோம்.